வெல்கம் டு ஆல். கொஸ்டின் பாருங்க. டு ரைட் அண்டர் டிஃப்ரெண்ட் நேம். ஸோ ஒரு poet இருக்காங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ல வந்து அவங்களோட கண்டென்ட் வந்து டெலிவர் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்கள எப்படி நம்ம சொல்லலாம்? ஸோ அதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்க அனானிமஸ், அண்ட் ஆப்ஷன் பி பயோகிராஃபி, அண்ட் ஆப்ஷன் சி சுடோனிம், அண்ட் ஆப்ஷன் டி மாஸ்கரேட். ஓகேங்களா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ல வந்து ஒரு சேம் பர்சனே எழுதினாங்க, அவங்க வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் சி சுடோனிம் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்க அனானிமஸ்னா ஒண்ணும் இல்ல. சோ ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபால்ஸ் நேம்ல வந்து ஒரு ஒரேஷன், அதாவது ஒரு poet வந்து எழுதி அதை வந்து டெலிவர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபால்ஸ் நேம்ல டெலிவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோ அந்த மாதிரி பர்சன், அந்த மாதிரி ஒரு ரைட்டர் poet வந்து நம்ம என்ன சொல்லலாம்? அனானிமஸ் பர்சன் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் ஆப்ஷன் டி பாருங்க, ஆப்ஷன் பி பயோகிராஃபினால என்னன்னு தெரியும். சோ அவங்களோட ஓன் ஹிஸ்டரி வந்து எழுதிருப்பாங்க. சோ ஓன் ஹிஸ்டரி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட நேம்ல தான் அவங்க எழுதி. ஓகேங்களா? சோ அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோகிராஃபின்னு சொல்லுவோம். அண்ட் ஆப்ஷன் டி பாருங்க மாஸ்கரேட்னா ஒண்ணும் இல்ல. சோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு செலிப்ரேஷன் ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மாஸ்க் வியர் பண்ணி ஒரு இதை வந்து நம்ம அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸை காமிக்காம மாஸ்க் வியர் பண்ணி ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க, எதனால பண்ணுவாங்க அப்படிதானே. சோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி ஒரு இதை தான் நம்ம மாஸ்கரேட் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி நம்ம ரைட்டிங் ஓரியன்டா பார்த்தோம்னா அவங்களோட ஓன் ஃபீலிங்ஸ் வந்து டைரக்டா ஓபன் அப்பா சொல்லாம வேற ஒரு இதை ஒரு மாஸ்க் வியர் பண்ணி வேற ஒரு பிம்பத்துல சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஒரு poet ரைட்டர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாஸ்கரேட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? தேங்க்யூ.